வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க. காரம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பிடிக்கும். இது அவ்வளோ நல்ல காரமாக நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5லேருந்து 6 காஞ்ச மிளகா தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக அது ஊறிடும். இதை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 7 கூட போட்டுக்கலாம். இப்போ தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வேக விட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கத்தி வச்சு குத்துனீங்கன்னா உள்ளே போகணும் அந்த மாதிரி. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நான் வறுத்து வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கினோடனே 7-8 பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கேஸுன்றதுனால நீங்கள் பூண்டு நிறைய கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா காஞ்ச மிளகா, அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு, 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மசாலாலாம் வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் படணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கு இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். இது ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார் வெறும் பருப்பு குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அதுக்கெலாம் இது ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். காரம் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பிடிக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காரசாரமாக. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.